வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஐபிஓ எப்படி க்ரோ ஆப் மூலிமா அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹோம் பேஜில் க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ்லேயே கீழே மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஐபிஓங்கிற ஒரு காலம் வரும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாரத் குக்கிங் கோல்ங்கிற ஐபிஓ வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் அப்ளை பண்ணதும் மேலே பாருங்கள் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. இதில் ரெகுலர் எம்ப்ளாயி, ஷேர் ஹோல்டர், ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்னு இருக்கும். நம்மளுக்கு வந்து ரெகுலரு அல்லது வந்து ஷேர் ஹோல்டரில் தான் நம்ம அப்ளை பண்ணோம். நம்ம ரெகுலர்னால் வந்து பொதுமக்கள் பண்ணலாம். ஷேர் ஹோல்டர்னால் யாருனாச்சும் ஷேர்ஸ் வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தோமோ அதில் கொடுக்கலாம். என்கிட்ட வந்து கோல் இண்டியா இருக்கிறதுனால நான் வந்து ஷேர் ஹோல்டரை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ டன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டோமா, இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம யூபிஐ அல்லது நெட் பேங்கிங் வந்து செலெக்ஷன் பண்ணலாம். நம்ம மேக்ஸிமம் எல்லோரும் யூபிஐ தான் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து லிங்க் பண்ணிக்கங்க. இப்போ வந்து ஃபோன்பே, ஜிபே இதெல்லாம் சப்போர்ட் இருக்குது. நாம் வந்து பேடிஎம் மூலிமா பண்ண போகிறோம். அதனால் ஆடு கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த யூபிஐ ஐடியை. இப்போ வந்து டன் கொடுக்கலாம். டன் கொடுத்துட்டோமா, அவ்வளோதான். நம்ம ஷேர் ஹோல்டரில் கொடுத்துருக்கோம். கேட்டகரி மொத்தம் 23 ரூபா ப்ரைஸில் தான் நம்மளுக்கு லாட் எடுத்துப்பாங்க. மினிமம் அமௌண்ட்டு 21 ரூபாயிலேருந்து 23 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். ஆனால் அதிகபட்சமாக மேக்ஸிமம் அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதாவது 23 ரூபாயில் தான் நம்மளுக்கு கிடைச்ச அலாட்மெண்ட் கிடைக்கும். இப்போ அவ்வளோதான். கீழே பாருங்கள் 13,800 டோட்டல் அமௌண்ட் இருக்குது. இது அப்ளைன்னு கொடுத்துட்டோமா, கன்ஃபார்ம் அப்ளை, அவ்வளோதான். இப்போ அப்ளிகேஷன் வந்து ரிக்வெஸ்ட் எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது எப்படின்னா பேடிஎம்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் அமௌண்ட் வந்து ஆட்டோ பேமெண்ட் எனேபிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வரும்போது உங்களுக்கு நான் மறுபடியும் அப்ளை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க, ஐபிஓ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி. இப்போ வந்து இதை வந்து நம்ம கிளிக் பண்ணால் போதும், நமக்கு பேடிஎம்மில் அமௌண்ட் பேஜுக்கு வந்து போயிடும். என்னன்னு தெரியல. ஓகே, ஒரு சின்ன லேட்டு, நெட்வொர்க்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால பேடிஎம்மில் இப்போ வந்து பேமெண்ட் பேஜுக்கு லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம என்டர் பண்ண அமௌண்ட் வந்து பேடிஎம்மில் பாருங்கள் கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கு. இப்போ நம்ம யூபிஐ பின் போட்டு டன் கொடுத்துட்டோமா, பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடும். அவ்வளோதான். இதை அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து க்ரோ ஆப்பில் போய் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எல்லாமே டிக் ஆகிட்டு அலாட்மெண்ட் பெண்டிங் மட்டும் வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட்டு 14ஆம் தேதி தெரியும். 15ஆம் தேதி வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. இது மாதிரி தான் ஐபிஓ அப்ளை பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் எனக்கு சந்தேகம் இருந்தால் நம்மளுக்கு கமெண்டில் கேளுங்க, நான் முடிஞ்சால் ஆன்சர் கொடுக்குறேன். நன்றி, தேங்க்யூ.